என் தங்கப்பிள்ளையே, மனநிறைவை கொடுக்கும் இந்த திங்கள் கிழமையில் உன் குலதெய்வமான இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை எல்லாம் அழித்து உனக்கு நல்லதை நடத்த வந்திருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உன் குலதெய்வ வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாதே. உனக்கான நேரத்தை எப்பொழுதும் உனக்கென வகுத்து கொடுக்கும் இந்த தாயின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்ல நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உன்னை எந்த நொடியிலும் சந்தோஷமாக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை, இந்த தெய்வத்தை உன் குலதெய்வமாக நீ நினைத்திருப்பது உண்மை என்றால் உனக்கு சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனி நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் என்பது உன்னை தேடி வருவதை உன்னால் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியும். நாமாக நின்று ஒரு விஷயத்தை அடைந்திட வேண்டும் என்று நினைக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உண்மையென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் எதையுமே என் பிள்ளை தொலைத்து விடக்கூடாது. உனக்காக நான் உன்னை தேடி வரும் இந்த நாள், இந்த வாரத்தின் தொடக்க நாளான இந்த திங்கள் கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது அதனை நம் வாழ்க்கையாக மாற்றிவிட நாம் முடிவு செய்ய வேண்டும். நம்மை தேடி தெய்வங்கள் வரும் பொழுது அதையெல்லாம் நாம் நிச்சயமாக நம்முடையதாக மாற்றிவிட வேண்டும். காரணமில்லாமலும் நேரமில்லாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்க கூடாது. உனக்காக நான் கொடுப்பது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைகள் எவ்வளவுதான் உனக்கு இருந்தாலும் இந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவேறக்கூடிய காலம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நொடியிலும் நாம் இருக்கும் பொழுது நாம் வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியான தருணத்தை கொடுக்கும் பொழுது அவை அத்தனையிலும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து காட்டுவாய். பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அடைந்து காட்டுவாய். இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் யாரையும் குறைவாக எடை போட்டுவிடக்கூடாது. உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாமல் தத்தளிக்கும். அதுபோலத்தான் யாரும் எப்படி இருப்பார்கள் என்பதனை நம்மால் எளிதில் கணித்துவிட முடியாது. எந்த சூழ்நிலைகளில் எந்த விஷயங்களும் நடக்கலாம். எல்லாமும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மற்றவர்களை மாற்றுவதோ அவர்களை திருத்துவதோ இங்கு முடியாத ஒரு காரியம். ஆனால் நீ நினைத்தால் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும். எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள உன்னால் முடியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ நினைத்தால் அதை உன் வாழ்க்கையில் கட்டாயமாக உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணத்திலும் எதையும் நினைத்து இனியும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவிப்பதை எல்லாம் விடுத்து உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் ஏற்றுக்கொண்டு எதையெல்லாமும் நம்பிக்கையோடு வாழ நினைக்கிறோமோ அது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் சில பிரச்சனைகளை நமக்கு தந்து விடுகின்றது. ஆனால் அதை எல்லாமும் தாண்டி நம்மை தேடி வரும் இந்த நேரங்கள் நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் கொஞ்சம் புரிதலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதும் காரணத்தோடு நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு
தீமைகளை கொடுப்பதில்லை என்பதும் நான் கட்டாயமாக உணர்ந்திட வேண்டும். தேவையில்லாத இது போன்ற விஷயங்களுக்காக என் பிள்ளை எப்பொழுதும் நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுத்து எந்த உல்லாச ஊஞ்சலும் இங்கு யாரும் ஆடிவிட முடியாது. ஏனென்றால் முன்னே சென்ற ஊஞ்சல் பின்னாலும் வரும், தூக்கியும் எரியப்படலாம் என்பதனை மறக்கக்கூடாது. அதனால் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு, எப்பொழுதும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு, நிச்சயமாக நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கென சில விஷயங்களை நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கென சில விஷயங்களை நான் என்னவென்று புரிய வைத்திருக்கிறேன். இதையெல்லாமும் என் குழந்தை எப்பொழுதும் நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. சரியானபடி ஒவ்வொரு புரிதல்களோடும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் நிற்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்க எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக உன் வாழ்க்கையை உன் வசமாக்க மிகுந்த புரிதலோடும் மிகுந்த தெளிவோடும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறியது போதும். உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமும் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. சரியான விஷயங்கள் எதுவென்றாலும் அவை ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை கட்டாயமாக இனிமேல் நீ புரிந்து கொள்வாய். நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன் குலதெய்வமான இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? தெளிவில்லாமல் என் பிள்ளை எதையோ நினைத்து இனியும் நீ பதறிக்கொண்டிருக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் இனி மேலும் மேலும் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ முன்னேறி வருவாய் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்காக நான் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து சேர்க்க உன்னோடு உடன் இருக்கும் பொழுதுகளில் எல்லாம் சில உணர்வுகள் உனக்குள் இருந்து வெளிப்படும் பொழுது அதையெல்லாமும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கிறேன். சில உணர்வுகள் உனக்குள் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் உனக்குள் இருக்கின்ற பல தீமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் அல்லவா? இன்று இந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடரும் அதிர்ஷ்டத்தின் பொழுது. ஒருவர் மற்றவர் தன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படி எல்லோரிடமும் அவர் முதலில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவரிடம் எப்படி மரியாதையை எதிர்பார்க்கிறோமோ அந்த மரியாதையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா நிலைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் அதிசயத்தை என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் தெளிவில்லாமல் இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து என் குழந்தை நீ கவனமாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்ள தயாராக இரு. அதிகமாக யோசித்து வாழ்க்கையில் எதையும் இழக்காதே. நல்லபடியாக யோசனை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்களை என்னவென்று நீ சிந்தனை செய்யும் பொழுது, அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். அவசரப்படாமல் இரு. நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்கிறாய். அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதனை அறிந்தது உன் தெய்வம் நான் அல்லவா? அதனால் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். உனக்கு எந்த நேரத்தில் அது நடந்தால் நல்லதோ அந்த நேரத்தில் அது நடக்கும். நடக்காமல் போகாது. ஒரு நாளும் அது கிடைக்காமல் போகாது. நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உனக்கு நடந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை காக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை கொடுத்தே தீரும். மரணம் ஏற்படும் பொழுது வலிக்குமா என்று தெரியாது. ஆனால் வாழும் பொழுது ஒருவர் அனுபவிக்கும் மிகப்பெரிய வலி நாம் நேசிக்கும் சிலரால் ஏற்படக்கூடிய அலட்சியத்தினால் மட்டுமே இங்கு நடக்கிறது. அந்த வலியை நிச்சயமாக என் பிள்ளை நீ அனுபவித்திருக்கிறாய். இன்னமும் நீ அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாய். இது போன்ற மனிதர்கள், அடுத்தவர்களின் வழியைக் கண்டு ரசிக்க துடிக்கின்ற இது போன்ற மனிதர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி எதுவென்றாலும் நடக்கலாம். உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் எப்படிப்பட்ட மாற்றங்களும் ஏற்படலாம். ஆனால் நீ நினைத்த காரியத்தை ஒருபோதும் பின்வாங்கி விடாதே. நீ நினைத்த விஷயத்தை ஒரு நாளும் விட்டு விடாதே. முடியும் என்பதனை நீ நம்பு. நிச்சயமாக கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்திடாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நடந்து நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நான் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லை என்று என் பிள்ளை எதையோ நினைத்து நீ வருந்தாதே. தேவையான ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் பொழுது நீ அத்தனையையும் மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கென ஒவ்வொரு நாளும் நாம் விரும்பியதை எல்லாம் சந்தோஷமாக உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தேடி வந்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தி ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு நீ எதையும் எதிர்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் பயந்து ஓடியதை எல்லாம் கண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிரித்திருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் இது போன்ற ஒரு நிலையை உருவாகாமல் என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. மனத்தெளிவோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க, நான் வருகின்ற பொழுது உனக்கு அதிர்ஷ்டம் பிறக்க, நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாதது எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடந்துவிட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இனி அத்தனையையும் நினைத்து என் பிள்ளை நீ கவனமாக யோசித்து
உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை நீ விட்டு விடாமல் நல்லபடியாகவும் மகிழ்ச்சியோடும் நீ இருந்து கொண்டிரு. உனக்கு எதுவுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது அத்தனை நிலைகளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. காரணத்தோடு நடக்கும் இங்கு எல்லாமும் உனக்கு அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களையும் கொடுத்து விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள். ஆனால் அவை ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்தது போல உன் வாழ்வில் இருப்பது உன்னுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட பக்தி உனக்குள் அதிகரித்து கொண்டே வருகிறது. உன் பக்தியை கண்டு நானும் மகிழ்ச்சிதான் அடைகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. அதை கண்டு நீ மகிழப் போகிறாய். இதற்காகத்தானே உன் அம்மா இத்தனை நாளும் நான் காத்திருந்தேன். நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்லும் நாளும் நெருங்கி வந்து விட்டது. என் பிள்ளையே, அது இதுவாகத்தான் என்று எப்போதும் உன்னுடைய மனதிற்குள் சில விஷயங்கள் ஓடுகிறதல்லவா, அதுதான் நடக்கப் போகிறது. நீ என்ன நினைக்கிறாயோ அந்த விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு நடந்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நம்மை தேடி வரட்டும். நமக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நம்மை என்னவென்று அதிசயப்படுத்தட்டும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி என் பிள்ளை நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் உனக்கு இனிமேல் நல்லதை உருவாக்கி கொடுப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். காரணம் இல்லாமலும் தேவையில்லாமலும் எதற்கும் பதறமாட்டாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக எதிர்கொண்டு எப்பொழுதும் உனக்காக உன் கைகளில் நான் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ மனத்தெளிவோடு பெற்று கொண்டாலே அது போதும். இனி எந்த நாளும் உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, உன்னை சூழ்ந்து நிற்கின்ற தீய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் நேரமும் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான எல்லாமும் உன்னை தொடரும் இந்த நேரம். எதையுமே என் குழந்தை நீ விட்டு விடாதே. நல்லது நடக்கும் போது, எப்பொழுதும் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து எதையும் யோசித்து இனிமேலும் நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்கு விரும்பியதை நான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீ ஆசைப்படுவதை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன். தீமைகள் எல்லாம் அழியும். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ விரும்பியது போல பல மாற்றங்களும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ கலங்கி தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம்
இனி எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்வதை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.